கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருப்பதனால் ஏற்படும் பலனை குறித்து பார்ப்போமா? எசேயா 40:31 இவ்வாறாக எசேயா தீர்க்கதரிசி கூறுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்பார்கள். கழுகுகள் எப்படிப்பட்டது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அடிக்கடி பிரசங்கத்தில் நாம் கேட்பது உண்டு. கழுகுகள் தங்கள் வயதான முதிர்ச்சியான பருவத்துல உயர மலைகளில் போய் மலைகளின் மேல் அமர்ந்து கொண்டு தன்னுடைய இறகுகளையெல்லாம் தன் அழகினால் கொத்தி கொத்தி புடுங்கி எறிந்து விட்டு அது இடுக்கலில் அமர்ந்து புதிய செட்டைகள் முளைத்து அது வளர்ந்து வரும் வரை காத்திருக்கும். அது பிற்பாடு அது உயர எழும்பி பறக்கும். அந்த கழுகு எவ்வாறாக காத்திருந்து புதிய சிறகை பெற்று புது பலனை அடைகிறதோ அதுபோல நாமும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து எந்த காரியம் நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த காரியம் பெறும் வரையும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். காத்திருந்தால்தான் நாம் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு காரியமும் உடனே செய்து அதை நம்ம ஜெயம் பெறுவோமேனால் அந்த காரியத்துக்கு மகிமையே இருக்காது. அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது பல பாடுகள் பட்டு பல கஷ்டங்கள் அடைந்து அதன் மூலமாக நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்போது எத்தனை பாடுபட்டு நான் இந்த காரியத்தை அடைந்தேன் அல்லவா என்று பெருமிதமாக நாம் சொல்வது உண்டு. அதுபோலதான் காத்திருக்கும் காரியம் என்றைக்கும் அது புகழ் தருவதாக, பெருமை தருவதாக, மகிழ்ச்சியை தருவதாக, சந்தோஷம் தருவதாக காணப்படும். வயதாகி முதிர்வு அடையும் பொழுது நம்முடைய பலனெல்லாம் குறைந்து போகும். அப்பொழுது நாம் வாழ்ந்த காலத்தை எண்ணி பார்த்து அதை நினைத்து நாம் சோர்வுற்றவர்களாக காணப்படாதவனம் எதிர்வரும் காலத்தை நோக்கி இன்னும் நாம் எவ்வாறெல்லாம் நாம் முன்னேறி செல்ல முடியும், நாம் எதை செய்தால் எந்த வகையில நாம் நிலைத்து நிற்க முடியும் என்று நாம் நினைப்பவர்களாக உத்வேகம் கொண்டவர்களாக நாம் காணப்படும் பொழுது வேதத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய மாம்சீக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளின் நிமித்தமாக நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு புதிய புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது நாம் வெற்றி பெறுகிறவர்களாக சமாதானம் நிறைந்தவர்களாக காணப்பட முடியும். முந்தைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ சோர்ந்து போகிற எவனாயிருந்தாலும் எவளாயிருந்தாலும் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலம் கொடுக்கிறவராக நமது தேவன் காணப்படுகிறார். சத்துவம் இல்லாமல் ஐயோ ஒண்ணுமே இல்லையே நான் இவ்வளவுதா இருக்கேனே அப்படின்னு சொல்லி நடுங்கி தன்னுடைய படுக்கையில ஒன்றுமில்லாம அவன் ஒதுங்கி கிடக்கும் பொழுது கூட அவன் ஆண்டவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் சத்துவம் பெற்றவனாக, பலன் பெற்றவனாக, ஒரு புதிய ஆரோக்கியத்தை பெற்றவனாக, ஒரு புதிய உத்வேகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் செயல்படுவதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். வெறுமையாக வெற்றியை பெற்றுவிட முடியாது. பாடுபட்டால்தான், உழைத்தால்தான் வெற்றியை பெற முடியும். அதுபோல நம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருந்தால்தான் நம் கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்து முன்னேறி செல்ல முடியும். எவ்வாறாக கழுகு புயல் காற்று வீசுகிறது, நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது பின்வாங்கி போகல. அந்த காற்றின் உத்வேகத்தை அது எதிர்கொண்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உயர மேல பறக்கிற ஒரு பறவையாக கழுகு காணப்படுகிறது. ஒரு சாதாரண பறவை தான் கழுகு. ஆனா அது அவ்வளவு உத்வேகமாக காணப்படும் பொழுது
வெளியேறப்பெற்ற ஆத்மாவுடைய மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நம் சத்துவத்தையும் பலனையும் பெறுவது மிகவும் பாக்கியமான காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். அங்கடலை பிளந்து வெட்டாந்தரையாக போகும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி திறந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட செங்கடல் போன்ற பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதை அப்படியே தகர்த்தெறிந்தவராக, அதை அப்படியே இரண்டாக பிழைக்கிறவராக, எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போக செய்கிறவராக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவ்வானத்தை திறந்து மன்னாவை பொழிய செய்தவர், கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைத்தவர், எத்தனை அதிசயங்களை செய்தவர். மரித்த லாசருவை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர். அவருடைய வேதத்துல நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த காரியங்களை செய்த நம்முடைய தேவன் இன்னும் உயிரோடு இருப்பதனால் நாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், காயப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவருடைய சமூகத்துல பதிலை பெறுவதற்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அதிநீதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நேர்த்தியாய் செய்து தர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 103:5 சங்கீதக்காரன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகு சமணமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது என்று சொல்கிறார். சங்கீதக்காரனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்படுகிறார். அப்ப நம்முடைய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய உள்ளான ஆத்துமா புதுப்பிக்கிறதாக காணப்படுகிறது. நாம் வயதானவர்கள் நம்மளால் முடியாது என்று இயலாமை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய சமூகத்துல நாம காணப்படும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நன்மையான ஈவை, நன்மையினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குகிறவராக, கழுகுக்கு சமானமாய் நமது வயதை வாழ வயது போல மாற்றுகிறவராக, அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் மாற்றி தருகிறவராக காணப்படுகிறார். அப்பட்ட தெய்வத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய சமூகத்துல காத்திருந்து நன்மையான ஈவுகளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்முடைய தேவனுமாய் இருக்கிறவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த காரியமா இருந்தாலும் அவர் நன்மையை அனுமதித்தாலும் சரி, தீமையை அனுமதித்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நீர் அனுமதித்திற்கு உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி, இந்த பாடுகளுக்காக உமக்கு நன்றி, இதுவும் நன்மையாகவே நீ செய்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நன்மையோ தீமையோ எக்காரியமா இருந்தாலும் நீர் அனுமதியாமல் என் வாழ்வில் எதுவும் நடைபெறாது என்று சொல்லி அவரை நாம் துதிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நமது வயதை வாழ வயது போல் ஆக்கி நம்மை மகிழ்ச்சியடை செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார். நாம் இனி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு சோஸ்திரத்தோட விண்ணப்பத்தையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு படிப்படியாக நம்மை முன்னேறி செல்ல அவர் வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திடம் நம்ம எல்லாரும் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம், நம் ஜெயம் வருவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய் என்று உடைய வேத வசனம் சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்களும் கூட சுவாமி உண்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்காதவர்களாக, எதை குறித்தும் தியங்காதவர்களாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி எங்களுக்கு வழியை நடத்தும். கழுகுக்கு சமானமாக அப்பா எங்களை உயிரப்பெருக்கும் கழுகை போல மாற்றி தாரும் ராஜா. நாங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளவும் உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.